விடிய விடிய கேட்ட மரண ஓலம், கண்ணீரில் மிதக்கக்கூடிய கரூர் மாவட்டம், 39 உயிர்கள் கோரமாக பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம். என்ன நடந்தது? தாவேகாவினுடைய கூட்டத்தில், குறிப்பாக விஜய் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பாய்ந்திருக்கிறது. கைது செய்யப்படுவாரா விஜய்? எதை நோக்கி நகர்கிறது தனிநபர் ஆணையம் என்கிற விஷயங்கள் விரிவாக பேசுவதற்கான ஒரு கனத்த சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனுடைய பின்னணியை அலசுகிறது இந்த தமிழ் குரலின் சிறப்பு செய்தி தொகுப்பு. நேற்றைக்கு முன்னிரவு 8 மணியிலிருந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம எல்லாரும் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் தொடங்கி செய்தி ஊடகங்கள்லேருந்து நேரலையாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஒருவர் மரணம் அப்படிங்கிறதாக அது தொடங்கியது. பிறகு 4 பேர்னாங்க, 10 பேர்னாங்க, 29 ஆச்சு. அது இப்போ நகர்ந்து போய் 39 பேர் வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர் பிரச்சாரம் செய்கிறார். ஆக்சுவலாக இதுவே கடைசி தருணத்தில் மாற்றப்பட்டது தான். அவருடைய ஆக்சுவல் ஸ்கெடியூல் கிடையாது. கரூருக்கு போவது அப்படிங்கிறத போன வாரம் தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. கரூர் நாமக்கல்னு நாங்கள் அதை மாற்றுறோம் என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான கோரல் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் எங்கே தவறு, யார் மீது தவறுங்கிறதுக்குள்ளே நம்ம பின்னாடி வரோம். முதல்ல நடந்த சம்பவத்தினுடைய அந்த ஈவெண்ட்ஸை பார்ப்போம். நேற்றைக்கு முன்தினம் தாவேகா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. காலையில் 8:45 மணிக்கு அவர் நாமக்கல்லில் பேசுவார், 12 மணிக்கு, நண்பகல் 12 மணிக்கு அவர் கரூரில் பேசுவார் என்று அதிகாரப்பூர்வமாக தாவேகா தலைமை கழகம் அறிவிக்கிறது. 8:45 மணிக்கு தான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு சென்னையிலே இருக்கிறார் விஜய் அவர்கள். அப்போ நீங்கள் 8:45 கரூரில் இருக்கிறதா ஏன் சார் சொன்னீங்க? உங்கள் தொண்டர்கள் காத்திருப்பாங்க இல்லைன்னா மணிக்கணக்கில் காத்திருக்கட்டும் என்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் கிளம்புனீங்களாங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இந்த 39 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போதே அங்கே கூட்டம் நடக்கிறது, அவர் பேசி கொண்டிருக்கிறாருங்கிறது மற்றும் ஒரு மோசமான இந்த காணொலிகளின் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. முதல்ல என்ன தெரியுமா அதில், அதாவது ரொம்ப இன்சென்சிட்டிவாக நடந்துக்கிறதுங்கிறதுனுடைய ஒரு விஷயம். தலைவருக்கு தெரியப்படுத்தாமல் போனதுன்னா கட்சி அதற்கு பொறுப்பேற்கணுங்கிறது இருக்குது. விஜய் வருவதற்கு முன்பாகவே சிலர் அங்கொருவரும் இங்கொருவருமாக, ஏன்னா அவங்க காலையில் அவர் 12 மணிக்கு வந்துடுவார்னு ஏறத்தாழ 7:30 8 மணிலேருந்து அங்கே கூட்டம் கூட தொடங்குகிறது. காலையில் 8 மணிக்கு மினிமம் வந்தவங்க இரவு 7 மணிக்கு தான் இவர் வராருன்னா 11 மணி நேரம் அங்கே வெயிலில் நின்றுருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவுலேருந்து, தண்ணீர் கொடுக்கப்பட்டதுலேருந்து, மற்ற விஷயங்கள்லேருந்து, நீங்கள் ஒரு பாத்ரூம் போகணுன்னா கூட முடியாத சூழலில் அந்த இடத்துல ரொம்ப குறுகலான ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு சிக்கல்கள் நடுவில் அவங்க இருக்கிறாங்க. விஜய் வருவதற்கு முன்பாகவே சிலர் மயங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வருது. அவர் வந்த பிறகு அந்த கூட்டம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு நெருக்கடியாக மாற தொடங்குகிறதுங்கிற ரிப்போர்ட் இருக்கு. முதல்ல எந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்கிறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் 3 பேர் அடிச்சிருக்கிறாங்க. நீ ஆம்புலன்ஸ் உள்ள தூக்கிட்டு வரும் அப்படின்னு. எப்போ அங்கே உள்ளே மயங்கிக்கிட்டு இருக்காங்கப்பா, காப்பாற்ற போகிறோம்னா நீ திட்டமிட்டு எங்கள் கூட்டத்தை கெடுக்க வரேன்னு அவங்கள 3 பேரை அடித்து அவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சம்பவம் எல்லாம் இருக்கிறது. அப்போ அங்கே முதல்ல யார் இவங்க தாவேகாவே எங்கள் ஆம்புலன்ஸை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் ஃபஸ்ட் எய்டுக்கு பேக்கப் வேணும்னு எடுத்தின ஆம்புலன்ஸ் தான் முதல்ல கிளம்புது. விஜய் அந்த ஆம்புலன்ஸையும் பார்த்து கேட்குறாரு, என்னப்பா ஆம்புலன்ஸ்லேயும் நம்ம கொடி ஒட்டி இருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவருக்கு தெரியாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் நடந்து இது முழுக்க கொண்டு போகப்படுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆம்புலன்ஸ் வந்து போகிறதில்ல, அந்த இடத்துக்கு உள்ளே வந்து பிராந்தியத்துக்கு வெளியே போகிறதுல சிக்கல் இருக்குது. ஆம்புலன்ஸில் ஆளே இல்லாமல் எப்படி உள்ளே வருவீங்க? எப்போ அது உங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்கள தான் ஏற்றிக்கிட்டு போக வருது, பாதிக்கப்பட்டவங்க இல்லைன்னா அதை கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்த மாபு இல்லைங்கிற செய்திகள் இருக்குது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தாக்கப்படுகிறார். ஒருவரெல்லாம் நிலைகுலைந்து போயிருந்த ஒருத்தவங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க ஆடை கிழிஞ்சிருக்கு. தன்னுடைய மேலாடையை அவர் கழட்டி அவங்க பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிவிட்டு, ஒரு பெண்மணி ஒருவர் அவங்கள அட்மிட் பண்ணிவிட்டு அவர் பனியனோட சட்டை இல்லாமல் ஓட்டிக்கிட்டு வர்றாரு. அப்போ இது வந்து திட்டமிட்டு சட்டை இல்லாமல் எப்படி வருவேன், நீ டிரைவரானே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அவரை தாக்கியிருக்காங்க என்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊடக வெளிகளில் செய்தியாளர்கள் நேரில் இருந்து எடுத்து போட்ட செய்திகளாகவும் இருக்கிறது. இப்போ இவ்வளவு நடந்த பிறகு விஜய் அங்கேருந்து கிளம்புகிறார். இதில் கேள்வி என்ன அப்படின்னா, அவருக்கு சம்பவம் பேசி முடிக்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. அதற்கு பிறகு நகர தொடங்குகிறார்ல, அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிடணும். இல்லைன்னா நீ இப்போ ஒட்டுமொத்தமாக இதற்கு இந்த 39 உயிர்கள் போனதுக்கு 39 குடும்பத்தினுடைய எதிர்காலம், அது குழந்தைகளாக இருக்கிறார்கள். அதில் ஏறத்தாழ 8லேருந்து 10 பேர் வரைக்கும் குழந்தைகள்ங்கிறாங்க. ஒரு 10-12 பேர் பெண்களாக இருக்கிறாங்க. ஆண்களாக குடும்பத்தில் அவங்க ஒரு ஆள் தான் அதிக சம்பாத்தியத்துக்கு போகக்கூடியவராக ஏதோ இருக்கக்கூடிய பிரெட் வின்னராக இருக்க குடும்பங்களினுடைய எதிர்காலம் இன்றைக்கு நிர்மூலமாகி நிற்கிறதுங்கிறத பார்க்குறோம்.
இப்போ நேரடியாக ப்ளேம் கேம் இதில் அரசியல் செய்வதற்கான நேரம் இல்லையானா தாவேகா தலைவருக்கு அங்கே நிற்பதற்கே நேரம் இல்லையா? செய்தியாளர்களை சந்திக்காமல் அவர் திருச்சியிலேருந்து கிளம்பினதுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கரூர்லன்னா இன்னும் நிலைமை மோசமாகும், இரவிலே ஹாஸ்பிட்டல் போனால் மறுபடியும் கூட்டம் கூடன்னு ஒரு அச்சம் இருக்கலாம். நீங்கள் அங்கேருந்து திருச்சி வந்தீங்கல்ல, திருச்சியில் ரூமை போட்டுட்டு கட்சிக்காரர்கள் எமர்ஜென்சி வார் ரூம் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு யார் யார் அங்கே களத்துக்கு போகிறாங்க, என்ன சம்பவம், பணிகள் எப்படி போயிட்டுருக்கு, என்ன சூழலுங்கிறத நீங்கள் இருந்து ஒரு தலைவராக கண்காணிச்சிருக்கணும். அதுக்கான கட்டமைப்பு உங்கள்கிட்ட இல்லைங்கிறதுனால நீங்கள் கிளம்புறீங்களா? ஒரு வார்த்தைங்க நிறுத்தி இது மிக மோசமான ஒரு சூழலாக இருக்குது. நான் முதல்ல அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் அஞ்சலியும் தெரிவிச்சுக்கிறேன். என்ன தவறுகள்ங்கிறத நாங்கள் பார்க்குறோம், யார் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன். சார் 30 பேர் உயிரிழந்திருக்காங்க சார்னு சொல்ல உங்களுக்கு நிறுத்தி பதில் சொல்லக்கூட முடியாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உங்களை பார்க்க வந்து உங்கள் கூட்டத்தில் உயிரிழந்த அந்த ஏறத்தாழ 39 உயிர்களையும் ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த 120 150 பேரையும் நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்களா? உயிர் போனால் என்ன, அவங்க பார்க்க வந்தாங்க, கூட்ட நெரிசல் போயிட்டாங்க, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்கிற டோனா அதுங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. நம்ம கடந்த காலத்தில் பார்ப்போம், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செலிப்ரேஷன், படம் ரிலீஸ் செலிப்ரேஷன் போயிட்டு கட் அவுட்டுக்கு மேலே ஏறி கீழே விழுவாங்க. இப்போ செலிப்ரேஷன்ஸில் கூட்ட நெரிசலாகி உயிரிழப்புகள், விடிய காலையில் வரும்போது விபத்துகள் நடக்கும். இதுக்கெல்லாம் எப்படி நடிகர்கள் ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த உயிரிழப்பையும் நடிகர் விஜய் பார்த்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் இப்படி செயல்பட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது. நேற்றைக்கு அரசு இயந்திரம் மிக துரிதமாக செயல்படுகிறது. டு த கிரேட்டர் எக்ஸ்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் வேகமாக முடுக்கி விட்டுருக்கிறார்கள்ங்கிறத நம்ம அரசு இயந்திரத்தின் மீது நம்ம இதில் வந்து குற்றம் குறை இருக்கா அப்படின்னா எத்தனாவது இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணீங்க? வெறும் விஜய் மட்டும்தான் காரணமா? அது நம்ம வருவோம். இப்போ விஜய் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அது ஏதோ வேற ஏதோ ஒரு ஊரில் நடந்த ஒரு விஷயத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்பதாக இருக்கிறது. அதாவது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோ வேற்று மாநில முதலமைச்சர்கள் உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத்லேருந்து கேரளாவில் பினராயி விஜயன் அவர்கள் வரைக்கும் பலரும் இதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். அவங்க வேற ஸ்டேட்டுக்காரங்க, நான் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், இறந்த உயிர்களுக்கு அஞ்சலி, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க குணமடைஞ்சு வரணும்னு போட்டால் பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருவரை போல ஒரு பதிவு வந்திருக்கிறது. அவருடைய உணர்வுகளை நம்ம மதிக்கலாம். நின்று நீங்கள் பேசாமல் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் திமுகவும் அதிமுககாரர்களும் கேடர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க. 2 மாவட்ட செயலாளர்கள் போகிறாங்க, 2 பேரும் முன்னாள் அமைச்சர்கள். இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, அந்த பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் போகிறாங்க. ஸ்பாட்டுக்கு அவங்க போகிறாங்கல்ல, கட்சிக்காரங்க, அமைப்பு செயலாளர்கள். சீமான் சொல்கிறாரு அங்கே லோக்கல் மாவட்ட செயலாளரும் அவருடைய இதை போட்டு பிளட் டொனேஷன் வேணும்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு அவர் கட்சியிலேருந்து ஒருத்தர் அசைன் பண்ணுறாரு, ஒருத்தர் டெலிகேட் பண்ணுறாரு. சீமான் அவர்களால் எனக்கு ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்குது, இது இல்லாததுனால தான் தாவேக்கா பண்ண முடியலங்கிற சூழல் இருக்குது. தாவேக்காவினுடைய செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் எத்தனை பேர் நீங்கள் அங்கே போனீங்க, எத்தனை பேர் அங்கே களத்தில் இருந்தீங்க ஹாஸ்பிட்டலுங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் போக முடியாது சார். உங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், கிளைக்கழகம், பகுதி, ஒன்றியம் இறக்கி விட்டு பார்க்கணும். அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்துக்கு வாலண்டியர்ஸாக நீங்கள் தான். இதில் ஏற்கனவே வேற ஒரு சம்பவம் வரும்போதெல்லாம் அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. ஒரு மலையாள படத்தில் சீன் வச்சாங்களாம், ஒரு குழந்தை அடிபட்டு ஆக்சிடென்ட்டை ஆகி துடிச்சிக்கிட்டு இருக்கு, ரத்தம் வேணும் அப்படின்னு அவசரமாக என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அங்கே உடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாராம். பார்த்தா ஒரு ஓரளவுக்கு பழைய காடாக இருக்குமா, விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு போட்டு இருக்குமா. நம்பருக்கு ஃபோன் பண்ண உடனே வேகமாக வந்து பிளட்டை கொடுத்துட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு அதில் ஜூஸ் கொடுத்தா கூட அதை குடிக்காமல் காசு வாங்காமல் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்கலாம் பெருமையாக பேசிப்பாங்க. நேற்றைக்கு ஆன் ரெக்கார்டில் நீங்கள் ஒரு திரைப்பட காட்சியை கொண்டாடுவது நீங்கள் செஞ்ச வேலைகளின் மீதானதல்ல. ஒரு கட்சியாக நேற்றைக்கு இருக்கும்போது போட்டிருக்கல, சீமான் போடுறாருல எங்கள் மாவட்ட செயலாளர் நம்பரு, பிளட் வேணும்னா இவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க, நம்பர் கொடுக்குறாருல்ல, அரசு அந்த ஹெல்ப்லைனை கொடுக்குறாங்க, அது தனி, அது கவர்மெண்ட் மிஷினரி. ஒரு கட்சி தலைவராக அவரால் பண்ண முடியுதில்ல. அப்போ இது எதையுமே நீங்கள் பண்ணலங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதனுடைய பிளேம் கேமை தொடங்குவதற்கு பொலிட்டிக்கல் ஸ்கோர்ஸையும் நீங்கள் அரசியல்வாதியாகவும் செயல்படலை, கட்சி தலைவராகவும் செயல்படலைங்கிறது தான். நீ அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு எமர்ஜென்சி வாரம் போட்டு திருச்சியிலே உட்காந்துருக்கணும். இன்றைக்கு காலை நிலைமை சீரான பிறகு போய் பார்த்துட்டு வருத்தம் தெரிவித்து ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும், செய்யலை. மாறாக உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கேள்வி கேட்குறாங்க. அதுவும் பாருங்கள் என்ன டெம்ப்ளேட்னா எல்லாம் சினிமா டெம்ப்ளேட்டு தான். முதல்வன் படத்தில் இவரே பாம்பு வைப்பாராம், இவரே எடுப்பாராம். இந்த காட்சிகள் படத்தில் கடைசியில் பார்த்தா அந்த முதலமைச்சரானவர் தான் அந்த லிங்க்ல அந்த பயங்கரவாத கும்பலோடு இருப்பாருங்கிற அந்த மாதிரியான காட்சிகள் எடுத்து போட்டு செந்தில் பாலாஜிக்கு எப்படி 8 மணிக்கே தெரியும்? விஜய் வருவதற்கு முன்பாகவே மயங்க தொடங்கியிருக்கார்கள். ஏறத்தாழ 1 மணி நேரம் நடந்த மிஷப்பு
அரசு எந்திரம் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தகவலை பாஸ் பண்ணாமல் இருக்காது. என்ன மாதிரியான கேள்விகள்னே தெரியல. அப்போ இது முழுக்க முழுக்க செட்டப் ட்ராமா. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் இறக்கவே இல்லையா, இவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு கிளப்பி விடுறாங்க அப்படின்னு ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி இவங்களே ஏதாவது ஊசியை போட்டு கொண்டுட்டு பழியை போட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு பண்படுத்தப்படாதவர்களுடைய உள்ளறல்ங்கிறத தாண்டினதாக இருக்கிறது. உயிரிழந்தவங்க உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் கூட உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும் வந்து தானங்க உயிரிழந்தாங்கன்னா அந்த சென்சிபிலிட்டியே இல்லாமல் இது பேசப்பட்டிருக்கிறது. பொலிட்டிக்கல் ஸ்கோர்ஸை மாற்றுத்தரப்பினர் உங்கள் மேலே வைக்கிறாங்க. திமுகவினர் விமர்சிக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. மரியாதையுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதிகார பசியால் நடந்த சிவில் வார் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ரொம்ப ஒன்லைனில் சொல்லப்பட்ட ஒரு ஆப்டான வார்த்தையும் நமக்கு அது பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை நம்மை முடக்க பார்க்கிறது, காவல்துறை நம்ம கட்டுப்படுத்த பார்க்கிறது. நமக்கு எக்கச்சக்க நிபந்தனைகள் போடுறாங்கன்னு அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு தயார்படுத்துறதுக்கு ஒரு வேலை பார்த்தீங்களோங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒன்று, நேற்றைக்கு விஜய் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, விஜய் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்து கரூரில் பேசுகிறாரு. ஏன்னா சார் நீங்கள் சொல்லி 7 மணி நேரம் ஆகிடுச்சு, இன்னும் வரல, இங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, கூட்டம் கூடுதலாக இருக்குது, நீங்கள் ப்ராப்பராக வந்து முடிங்கன்னு காவல்துறை அவர் தொடர்பு கொள்கிறாங்க லேட்டானதும். அதனால் அவர் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. நேற்றைக்கு இந்த கூட்டத்தை ப்ராப்பராக அசம்பாவிதங்களுக்கு பிறகும் கலைத்ததுங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதை எந்த டீம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கல் ஸ்கோர்ஸை செட்டில் பண்ணுறீங்களா? முதல்ல என்ன சொல்கிறாங்க, விஜய் முதல்ல கேட்ட இடத்துல கொடுத்துருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்காதுங்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருக்கும் திரு வெங்கட்ராமன் அவர்கள் சொல்கிறார், அது இதை விட குறுகலான இடம் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நாங்கள் ப்ரிஃபர் பண்ணல, அவங்க தான் சொன்னாங்க. ஏன்னா முதல்ல அவங்க கேட்ட இடத்துல கொடுக்க மாட்டோம் நாங்கள் சொல்லிட்டோம். வேறு இடம் அவங்க போகும்போது அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இங்கே நடத்தினார், நாங்களும் அங்கேயே நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க, முதல்ல 25ஆம் தேதி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. கரூரினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவருக்கு பேர் அவர் கொடுக்குறாரு. 10,000 பேர் வரைக்கும் கூடுவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. 500 போலீஸ் அனுப்பிடுறாங்க. அதை சராசரியாக பார்த்தா 20 பேருக்கு ஒரு போலீஸ்னு. ஆனால் அவங்க கணிச்சது இதை விட கூடுதலாக வரும்னு அவங்க தெரிஞ்சதுனால தான் எக்ஸஸாக போலீஸை அனுப்புகிறாங்க. ஆனால் கூடியது 3 மடங்கான கூட்டம், ஏறத்தாழ 27,000 பேர் வரைக்கும் வந்ததாக கணிக்கப்படுகிறது. அதை விட கூடி இருக்குங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்கள்லேருந்து அத்தனை பேருமே அங்கே எப்படி நிர்வகிச்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டுச்சு, அவங்க இந்த அளவுக்கு க்ரௌடை இதுக்கு முன்னாடி மேனேஜ் பண்ண பழக்கமும் இருந்திருக்கிறது. இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம், அது காசு கொடுக்காமல் கூட்டம் கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அது உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதிமுகவே இருக்கிறது. அப்போ 2வது ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதில் தான் இவங்க கேட்குற இடம் இருக்கிறது, வேலுசாமிபுரம். அவர் எந்த வழியாக வந்து உரையாற்றுவார்? செம்மடை கோட்டைமேடு ரவுண்டானா ஈரோடு ரோடு வழியாக வேலுசாமிபுரம், தலைவரை வரவேற்கும் இடம் வேலாயுதம் பாளையம்னு போட்டு அதே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தான் கொண்டு போய் கடிதம் கொடுக்குறாரு, லெட்டர் கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டியது, முதல்ல நீங்கள் கேட்ட இடத்துக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, அதை கொடுத்துருந்தா நடக்காதுன்னு தாவேக்கா ஆதரவு நிலை அல்லது வேறு சில பார்வையாளர்களும் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு காவல்துறை சொல்லுகிறது அது இதை விட குறுகலான இடம், அங்கே அவங்க சொன்ன 10,000 பேர் வந்திருந்தாலே அங்கே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால தான் இதையும் அவங்க தான் கேட்டாங்கன்ற இடத்துல கம்பேரிட்டிவ்லி அதை விட இது பரவாயில்லன்னு நாங்கள் அலோவ் பண்ணோன்னு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அங்கே கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே தான் கூட்டுறாரு. ஆக்சுவலாக நாளைக்கு அன்புமணி அவர்கள் அவருடைய பயணத்தில் கரூர் போவதாக இருந்தது. அவர் அந்த கூட்டத்தை நடத்துகிறாரோ இல்லையோ மக்களை சந்திக்க ஆப்வியஸாக போவார். இப்போ இன்றைக்கி களத்துக்கு தலைவர்கள் போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்த போது அங்கே இருந்த அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது நடந்த விஜய் ஊரில் இல்லை, அவர் வந்து விட்டார். அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டுக்கான பாதுகாப்பு என்பது கூடுதலாக போடப்பட்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் நின்று ஒரு அஞ்சலியை வெளிப்படுத்தி விட்டு வந்திருந்தால் நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம், இது பெரும் தவறு நிகழ்ந்திருக்கிறது, எங்கேயும் நடக்கக்கூடாது 2 வாரத்தை பேசியிருந்தால் அதோடு முடிஞ்சிருக்கும். நீங்கள் நாளைக்கு கோட்டைக்கு வரணும், இவங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் இவ்வளோ பெரிய மோசமான நிலையில் உங்களுக்கு கருத்தே இல்லை என்றால் அது ஏற்கத்தக்கது இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது.
குழந்தைகளில் தொடங்கி குடும்பத்தினுடைய அவங்க தான் அங்கே வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களாக இருக்கிறவர்கள், பெண்கள் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கான நிலையில் இருக்கிறது. ஒரு பெண் மட்டும் அடையாளம் காண முடியாத சூழலில் உயிரிழந்த ஒருவர், அவருடைய அடையாளம்னா அவர் யார் என்னன்னு தெரியல, அவங்க குடும்பத்தாரை தேடும் பணிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறது. இந்த நேரத்திற்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு 110 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். ஒருவர் தான் அதில் கவலைக்கிடமான நிலையில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கார், கிரிட்டிக்கலாக இருக்கார் அப்படிங்கிற செய்தி வருகிறது. இதை தாண்டி இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது போகக்கூடாது. ஏறத்தாழ 4 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் உங்கள் கூட்டத்தில் நடந்த சம்பவத்திற்கே ஒரு கருத்து வரும். அது 3வது மனிதராக ஒரு தனிநபராக வந்திருக்கக்கூடிய கருத்து, கட்சித் தலைவருடைய கருத்தாகவே அதை நம்ம பார்க்க முடியலங்கிறதையும் கவனம் கொள்ள வேண்டியிருக்கிறது. சட்ட ரீதியிலாக தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் மாண்புமிகு அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தன்னுடைய வேலைகளை தொடங்கும். விஜயின் மீது இப்போதைக்கு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் தொடர்பான விஷயங்களை நம்ம இன்னொரு காணொலியில் கூட விரிவாக பேசலாம். இப்போதைக்கு விஜயின் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. புஷி ஆனந்த், அதே போல் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பலரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன பிரிவுகள்ங்கிறதெல்லாம் நம்ம மற்றும் ஒரு காணொலியில் விரிவாக பேசலாம். இதில் அரசியல் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் தாவேகாவுக்கு நல்லது. அவங்க ஆக்சுவலாக அரசியல்னு நம்ம மீன் பண்ண வேண்டியது அது மக்களுக்கான அரசியலாகவும் இல்லை, கட்சிக்கான அரசியலும் இல்லாமல் இன்றைக்கு நிராயுதபாணியாக அவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இன்னும் நிறைய நீங்கள் இதிலிருந்து கற்றுக்க வேண்டியிருக்கிறது, பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த உயிரிழந்த 39 குடும்பங்களுக்கான பதில் என்ன? ரிப்ளேஸ்மெண்ட் இர்ரிப்ளேசபிளாக நீங்கள் வேற ஒருவரை வச்சு இட்டு நிரப்பிடவே முடியாத இந்த வெற்றிடத்தை கடந்து தாண்டி வருவதற்கு நம்முடைய ஆறுதலையும் உறுதுணையாக சமூகமாக நம்ம இருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் தெரிவிக்கணும். தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு குறித்து பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அந்த மருத்துவ கட்டமைப்பு தான் நேற்றைக்கு நடந்த பல சிக்கல்களை கையாண்டு இருக்கிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் மிக அதிகமான அட்மிஷன்ஸ் போயிருக்கு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கான செலவுகளை அரசே ஏற்றுப்போன்னு சொல்லியிருந்தாலும் கூட மிக அதிக அளவிலான எண்ணிக்கையில் இரவே பக்கத்து மாவட்டங்களில் இருந்தெல்லாம் மருத்துவ குழுக்கள் போனது. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், மெடிக்கல் ஃபோர்ஸஸ் சென்னையிலேருந்து மொபிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியான வேலைகளும் நடந்திருக்கிறது. குற்றங்குறைகள் இருந்தாலும் இது இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறதுங்கிறதையும் நம்ம அடிக்கோடிட்டு பார்ப்பதற்கு நேற்றைய இந்த ட்ராஜடி, இந்த மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பவம் நமக்கு பல விஷயங்களை உணர்த்தி இருக்கிறது. தாவேகா தன்னை தகவமைத்து கொள்ளுமா, இதற்கு பிறகாவது தன்னை வடிவமைத்து கொள்ளுமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.